ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க வா வாத்தியாரை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பா. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் ராஜ்கிரணை தான் காமிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அவரை பார்க்க முடியலங்கிற சோகத்தில் சரி எம்ஜிஆர் தான் பார்க்க முடியல, அவரோட படத்தையாச்சும் பார்க்கலான்ட்டு படத்தை போட்டு பார்க்குறாங்க. தேட்டர் ஆப்ரேட்டரு பாதிலேயே படத்தை கட் பண்ணுறாரு. என்னடான்னு கேட்டால் எம்ஜிஆர் செத்துட்டாரு 3:30 மணிக்குன்னு சொல்ல எல்லாரும் அப்படியே கண்ணீரோடு நின்றுட்டு இருக்க. அதே டைம் ராஜ்கிரனுக்கு பேரப்பிள்ளையும் பிறக்குது. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பேரனை பார்த்தா பேரனோட உள்ளங்காலில் மச்சம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இதே மாதிரி மச்சம் இருக்கதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல சாட்சாத் எம்ஜிஆர் தான் திருப்பி பிறந்திருக்காருன்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோடைய படமாக நம்ம ஹீரோக்கு போட்டு காமிச்சு வளர்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோக்கு லாட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 அடிக்குது. இதை ஓடி வந்து தாத்தா கிட்ட சொல்ல, ஆனால் அவரு உழைக்காத காசு எந்த காசுமே நமக்கு வேண்டாம்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அதனால நமக்கு இந்த காசு வேண்டான்னு அந்த லாட்ரி சீட்டை கிழிச்சு போட்டுறாரு. அப்போ இருந்து நம்ம ஹீரோ எம்ஜிஆரோட படத்தில் வர நம்பியார் கேரக்டர் இவரோட பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஜாலியாக வாழ்கிறாங்கிற மாதிரி நம்பியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே என்னதான் போய் போலீஸில் சேர்ந்தாலும் அங்கேயும் நிறையா லஞ்சங்கள்லாம் வாங்கிட்டு இருக்க. அப்படி தான் ஒரு நாள் ப்ரொடியூசர்கிட்ட லஞ்சம் வாங்கின கேஸில் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஹீரோ தாத்தாவோட கண்ணாடியை மறைச்சு வச்சிடுறாரு. அப்போ தான் தாத்தானால படிக்க முடியாது அப்படின்னு. என்னதான் தாத்தா மேலே கோவமே இருந்தாலும் தாத்தா மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு இருக்குது. அதனால தான் இப்படி பண்ணுறாரு. இந்த சோகத்திலே போய் பாரில் தண்ணி அடிச்சுட்டு வெளியே வர அப்போ ஒரு பொண்ணு நின்று எதையோ பார்த்துட்ருக்கு. யாருமா நீ இங்கே நின்றுட்டு இருக்க, வா ஒன்று என்னமோ கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வழியை நம்ம ஹீரோயின் ஏன்ட்டே வண்டி இருக்குது நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பக்கம் போன உடனே ஒரு கார் வேகமாக போகுது. போய் சட்டார்னு ஒரு பிரேக் அடிக்க அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ தான் ஸ்பாட்டில் இருக்காரு. உள்ளேருந்து ஃபோனை அன்லாக் பண்ணிட்டு அங்கே கால் பண்ணி பார்த்தா பெரிய சாமின்னு ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. அவரு கால் பண்ணி உங்களோட பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்ல உடனே அவரு நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமானும் பண்ணுறேன், ஆனால் இந்த மேட்ரு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் இப்போ நீங்கள் பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், இன்னொரு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் எடுத்து விடுங்கன்னு சொல்ல சரி அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி பெரியசாமிங்கிறது சிஎம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவர். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பினாமின் கூட வச்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ மேலே இருந்தால் சஸ்பெண்ட் ஆர்டரும் இப்போ கேன்சல் ஆயிடுது. திருப்பி இவரும் வேலைக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு. வந்த உடனே ஒரே அளப்பறதான் போலீஸ் ஸ்டேஷனில். அதே சைடு இந்த பக்கம் பெரியசாமியும் சிஎம்மையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பெல்கோங்கிற ஒரு கம்பெனி வரப்போகுது, அது மூலிமா பெரிய ஒரு ப்ராஃபிட்லாம் எடுக்க போகிறதா இருக்காங்க இவங்க. ஆனால் அது வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பெல்கோ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 140 மில்லியன் அவங்க தராங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டை இவங்க தடுத்து அவங்களோட கம்பெனி இங்கே வரத்துக்கு மட்டும். இதை போய் பெரியசாமி சிஎம் கிட்ட சொல்ல அதனால இவங்களே தனியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்களையும் இறக்கி பொதுமக்களை சுட்டு தள்ள போகிறதா இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துருப்பாங்களா, அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்கே போக நம்ம ஹீரோயினை அவங்கள பார்த்த உடனே உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, அதாவது பெரிய குண்டே வெடிக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேலே ஏதோ சின்ன ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. ஆக்சுவலி ஹீரோயின் இந்த மாதிரிகளை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க கூட வச்சுக்கோங்க. அதே டைம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று யூடியூப்பில் இந்த மஞ்சள் ஹேக்கர்ஸ்னு ஒரு பேஜில் சிஎம்மும் பெரியசாமியும் பேசுனதை ஒரு அனிமேஷன் வீடியோவாக போட்டு விட்டுறானுங்க. இது பெரிய லெவலில் ரீச் ஆக இதனால சிஎம்க்கு பெரிய பிரச்சனையாகுது. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சான்னு சொல்லி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள பூந்தா நாமளும் நிறையா காசு அடிக்கலாங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக போய் பெரியசாமிக்கிட்டேயே பேசி அவரு போய் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொடுத்த பிளானை வச்சு அவங்களையும் கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அதே டைம் மேலிடத்துல வந்து அந்த 4 பேர்த்தையும் போட்டு தள்ளுங்கிற மாதிரி ப்ரெஷர் வர அதனால சரி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே டைம் நம்ம ஹீரோவோட தாத்தாக்கு அவரோட கண்ணாடியும் கிடச்சிருது. எடுத்து அந்த பேப்பரையும் படித்து பார்த்துடுறாரு. இதெல்லாம் வெறும் பொய்யான கேஸ், என்னோட பேராண்டி எம்ஜிஆர் வழியில் பிறந்தவன், அவன் இந்த மாதிரி தப்பான வழிக்கெலாம் போக மாட்டான்னு சொல்ல சரி நம்ம இங்கே ஸ்டேஷன்லேயே விசாரிக்கிறேன்னு கிளம்புறாரு. உடனே ஹீரோட அப்பா தான் நிறுத்தி நீங்கன்னு எந்த காலத்தில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு எம்ஜிஆரை விட்டு வெளியே வாங்க, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் போய் போலீஸில் சேர்ந்தோம், அதுக்காக பல லஞ்சம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் வசூலிக்கணும்னா இந்த மாதிரி தானே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. உடனே அம்மா ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ நான் வேலையாக இருக்கேன், கொஞ்ச நேரம் அவரை உட்காரவே நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்ல இதனால ஹீரோவுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. உடனே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டே போய் அங்கே நிற்கிறாரு.
அதே டைம் இந்த பக்கம் 4 பேர்த்த என்கவுண்டரில் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ எம்ஜிஆர் மாதிரி வேடத்தெல்லாம் போட்டு ஒரு வெள்ளை குதிரையில் வராரு. அங்கேருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம தாத்தா தான் மேலே போய் எம்ஜிஆர் கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. உங்கள் வெள்ளை பிறந்த பையனை நீங்கள் கைவிட்டுறாதீங்கிற மாதிரி எம்ஜிஆர்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ மேலே ஒரு எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோ மேலே தனி டேங்க் மேலேருந்து எழுந்திரிக்கிறாரு. என்னடா நடக்குது இங்கே, எங்கடா நான் இப்படா இங்கே வந்தங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. அப்படியே கட் பண்ணால் இந்த 4 பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிய அந்த பக்கம் வேறு பெரிய ப்ரெஷர் ஆகுது. அதுக்கப்புறம் டெய்லியுமே நைட் ஆனால் உள்ள வாத்தியார் வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே போந்து அவர் தப்பு செய்கிற எல்லா இடத்துக்கும் போய் தட்டி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜ்கிரனுடைய ஃப்ரெண்டு கூட அவரும் ஒரு எம்ஜிஆர் ஃபேன் தான். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே வா வாத்தியாரன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட இவர் டெய்லி நைட் இதே மாதிரி போயிட்டுருக்கா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல. இது தெரியாமல் அந்த வாத்தியாரை முதல்ல பிடிக்கணுண்டாங்கிற மாதிரி போலீஸ் ஃபோர்ஸில் நம்ம ஹீரோவே அவரை தொலைகிட்டு இருக்காரு. இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்க ஹீரோவோட அம்மா மேலே போய் பார்க்க ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்ல, நம்ம ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, உங்களை தான் அங்கே தொலைகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன வாத்தியாரை நீங்கள் தான் காப்பாற்றிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கிற வாத்தியார் ராமுக்கு அது தெரிய வர கொஞ்ச நாள் ஆகும். ராமுவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ கூட நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இது இப்படி போயிட்டுருக்க ஒரு நாள் நைட்டு இந்த பார் ஓனர் நிறையா பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து இந்த பாரை நடத்திட்டு இருக்கான். நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம வாத்தியார் உள்ளே பூந்து அவனை அடித்து போட்டு வெளியே வர நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா இந்த பக்கம் இருக்கிற அந்த போலீஸ்கார கும்பலும் பார்த்துடுறாங்க. உடனே அந்த பொண்ணை தூக்கினதான் லீடு கிடைக்கணுங்கிற மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹீரோ முன்னாடியே கட்டி போட ஹீரோயினும் என்னவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுக்கு மேலே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, என்னடி சுத்தமாக பயமே இல்லாமல் இருக்குன்னு கேட்டால் வா வாத்தியாரன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே வாத்தியார் கெட்டப்லேயே அடித்து போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஹீரோக்கு வந்து அவருக்குள்ளே தான் வாத்தியார் இருக்காருங்கிறதே தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வாத்தியாரோட ஹைட்டு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே நம்ம ஹீரோவாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வருது. அந்த ஃபைட்டில் வாத்தியாரோட கைரேகை கிடைக்க நம்ம ஹீரோட கைரேகையை மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட இது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போக அப்போ அந்த ஹேக்கர்ஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் போய் உங்கள் கைரேகை கான்ஃபிடென்ட்டாக கொடுங்க, அதுக்கு முன்னாடி அந்த வைஃபைல மட்டும் இந்த ஃபோனை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வைஃபை மூலியமாக ஹேக் பண்ணி நோ மேட்ச்னு சொல்லி போட்டுடுறோங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ போய் கொடுக்க அங்கே நோ மேட்ச்னு வந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த டைமில் இந்த 4 பேர்த்துக்கும் இந்த டோட்டலாக அந்த சிஎம்ஏ க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. இந்த பெரியசாமியும் சேர்த்து இதை கொண்டு போய் வாத்தியார்கிட்ட கொடுக்க வாத்தியார் நைட்டோட நைட்டாக எல்லா நியூஸ் டெலிவிஷனுக்குமே அந்த ஒரு நியூஸை சப்ளை பண்ணிடுறாரு. அதே டைம் இந்த பக்கம் வாத்தியார் பண்ண வேலையில் பெரியசாமியோட டோட்டல் சொத்தே காலியாயிருது. ஏன்னா அவன் 140 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னான்ல, ஆனால் இவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காதனால அந்த பெல்கோ கம்பெனி பெரியசாமியோட சொத்தை ஃபுல்லாக எழுதி வாங்கிடுறாங்க. ஒரே நாளில் இவ்வளோ சொத்து போனதுனால பெரியசாமி வாத்தியாரை போட்டேன் அவனு சொல்லி இருக்கிற எல்லா ரவுடிஸையுமே இறக்குறாங்க. நம்ம ஹீரோ எல்லா டெலிவிஷனுக்குமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அவரையே பின்தொடர்ந்து வர நம்ம வாத்தியாருக்கு இது தெரிஞ்சு போச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குடோனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே செம்மையான ஃபைட்டு எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டுட்ருக்காரு. எல்லாருமே ஒருத்த மட்டும் குத்து வாங்கின மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கான். அவனை காப்பாற்றலாமேன்னு வாத்தியார் கிட்ட போக அவன் கத்தி வச்சு சுருக்கிட்டாங்க வந்து ஓடிடுறான். அத்தனை நடிப்பு மக்களே. அதுக்கப்புறம் வாத்தியார் அந்த குதிரை மேலேயே ஏறி அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காரு ரத்தத்தோடையே. அதை பார்த்த மக்கள்லாம் அவரை காப்பாற்றுறதுக்காக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நியூஸும் வெளியே வந்துடுது. ஆக்சுவலி இது என்ன நியூஸ்னா, சிஎம்ஓ பெரியசாமியும் பேசுனாங்கல்ல, இந்த மக்கள் மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண வச்சு அவங்களே போட்டு தள்ளுறேன்னு இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் தான் வெளியே வந்திருக்கு. இதனால சிஎம்மோட ஆட்சியே ஃபுல்லாக அஸ்தமனம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சிஎம்ஓ இதுக்கெலாம் காரணம் பெரியசாமி தாங்கிறதுனால பெரியசாமியை போகிறதுக்காக அவங்க ஆட்கள் இருக்க அப்போ தான் பாபி சீமா உள்ளே வந்து பெரியசாமியும் அவங்களோட பொண்ணையும் போட்டுடுறாங்க. மக்கள்லாம் வாத்தியாரை பார்க்கறதுக்காக வெளியே நிற்க நம்ம ஹீரோவும் வாத்தியார் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டே வெளியே வர்றாரு. ஆனால் இந்த டைம் வந்தது வாத்தியார் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஆக்சுவலி எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே தப்பு நடந்தால் வாத்தியார் எல்லா இடத்துக்குமே வருவார் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஹீரோ என்ன தான் உள்ளே இவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தாலும் கடைசியாக அவர் ஒரு எம்ஜிஆராக மாறிட்டார். அப்படியே இந்த ஒரு கதை இங்கே முடியுது நண்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் ரிவ்யூ கேட்டிங்கன்னா படத்துக்கு 5/5 கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய படம் பார்க்குற ஃபீல் அந்தளவுக்கு கொண்டு போகாமல் நலன்குமார் சாமி படத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தார். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த ஸ்டோரியோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.